அப்படின்னு சொல்லிருங்க ஃபரிதா சிஸ்டர். அன்பா சொன்னீங்கன்னா செய்வேன், சும்மா இந்த அதிகாரம்லாம் காட்டுனீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அச்சோ, சிமி சிஸ்டர் சிரிக்கிறாங்கப்பா. நானும் பேசிக்கிட்டே பூ கொஞ்சம் கட்டிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் சிஸ்டர்ஸ். என் கூட எல்லாரும் சிஸ்டர்ஸ்லாம் இருந்து பேசி இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தான் இப்போ கூட பிறந்த அக்கா தங்கச்சியே இல்லையே, அதனால் அக்கா தங்கச்சியோட பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி தானே இருக்கும், நல்லா இருக்கு. அவங்களும் ரெண்டு பூ கூட இருந்தால் கெட்டுவாங்கல்ல, பேசிக்கிட்டே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். என்ன லைஃபு போங்க. ஓகே சிமி சிஸ்டர், பை டு ஆல். தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சரிதா சிஸ்டர், அமீன் பிரதர், சதீஷ் எல்லாருக்கும் பா. ஈவினிங் வர்றேன்ப்பா, ஓகேவா? ஈவினிங் வருகிறேன், 7 o'clock ஆர் 8 9 o'clock வரேன். எப்போ ஃப்ரீயோ அப்போ வருவேன். இன்னும் ஸ்வீட்டு கேட்குறாரு சிமி சிஸ்டர் கிட்ட. ஒரு வெகுலியான மனுஷன் தான் போங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்கள் வீட்டுக்காருக்கு எப்படிம்மா ஒரு சட்டி பானை பத்துமாம்மா? அவர் போடுற லிஸ்ட்டை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குமா. 100 பேருக்கு ஆக்குற சாப்பாடு ஆக்குனாதான் அவருக்கு பத்தும் போல. என்கிட்ட மீன் பொரிக்கையில் கேட்டார், அது ஃபுல்லாக எனக்கு தான் வேணும்னு. நான் சொல்லிட்டேன், இது உங்களுக்கு பத்தாது, நான் 4 பேர் 5 பேருக்கு தான் சமையல் பண்ணியிருக்கேன், நீங்கள் 100 பேருக்கு சமையல் பண்ணுற ஹோட்டல் தான் உங்களுக்கு லாய்க்குன்னு. சிமி சிஸ்டம், பாசம் இருக்கிற இடத்துல பயத்துக்கு என்ன வேலை? எஸ், கரெக்டு, சூப்பர் சிஸ்டர். ஒரு வார்த்தை பேசினாலும் நல்லா அழகாக பேசுகிறாங்க சிமி சிஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாசம் இருக்கிற இடத்துல பயத்துக்கு என்ன வேலை? பாசம்தான் வைக்கணும், எதுக்கு பயப்படணும்? பாசம்தான் அன்பாக மாறும், மரியாதையாக மாறும். நடந்துக்கிறத பொறுத்து மரியாதை கூடும். சும்மா கோவத்தை காட்டினாங்கன்னா மரியாதை தேஞ்சு போயிடும். அப்புறம் ஐயோ இவன் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு எடுப்பான், இவனுக்கு என்ன வேலைன்ட்டு போயிடும். அப்புறம் இதுவே பாசமாக இருந்தாங்கன்னா, அச்சோ வீட்டுக்கார் வருவார், 1 மணிக்கு வந்துடுவார், சாப்பாடு வைக்கணுமே, பசியோடு வருவார், டயர்டாக வருவார், வேலை பார்த்து வர்றாரு, மனுஷன் இவ்வளோ நாள் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாரு, நல்லா ருசியாக செஞ்சு கொடுக்கணுமேனு அந்த பாசம் இருந்தால் அப்படின்னு நினைக்க தோணும். அதிகாரம் கோபம் அதெல்லாம் காமிச்சா, அச்சோ இந்த மனுஷன் வாராரா, ஐயையோ எதையாவது செஞ்சு வைப்போம், இல்லைன்னா வந்து இவர் மனுஷன்ட்ட குடியிருக்க முடியாது, வந்து தாண்டவம் ஆடுவார் அப்படிங்கிற பயத்தில் ஏதோ செஞ்சு வைப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பாசம் இருக்கிற இடத்துல எதுக்கு பயம்? பாசம் தானே இருக்கணும். சூப்பர். இப்போல்லாம் வாழ்க்கை ஏதோ மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க சிஸ்டர். இப்போ உள்ள ட்ரெண்டிங்லாம் வேறு மாதிரி லெவலில் போயிட்டுருக்கு. ஓகேடா, பாய்மா, பாய் டு ஆல்.